உடம்பில் சிறு புள்ளி போல் வந்தால் உடனே கவனிச்சிடுங்க. எங்க கொண்டு போய் நிறுத்துது பாருங்க. பலருக்கும் உடம்பில் திடீரென சில நேரங்களில் அலர்ஜி போன்று அரிப்பு ஏற்படும். அதே போல் சருமத்தில் சிவப்பு புள்ளிகளாக வந்து மறையும். இதை தொடக்கத்தில் சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்வோம். சருமத்தில் திடீரென சிறிய சிவப்பு புள்ளி தோன்றி அது வட்ட வடிவில் பெரிதாகி கருமை நிறமாக மாறி கடுமையான அரிப்பு ஏற்படும் நிலை உண்டானால் அது படர்தாமரை எனப்படும் பூஞ்சை தொற்றாகும். சருமத்தில் வாழும் பூஞ்சை கிருமிகள் அதிகரிப்பதால் இந்த பிரச்சனை உருவாகிறது. இது தொடக்கத்தில் சின்னதாக இருந்தாலும் கவனிக்காமல் விட்டால் விரைவில் பரவக்கூடிய ஆபத்தான தொற்றாகும். படர்தாமரை ஏற்படும் முக்கிய காரணம் சுத்தமின்மை. ஈரமான உடைகளை அதிக நேரம் அணிவது, ஒரே உள்ளாடையை பல நாட்கள் பயன்படுத்துவது, தூய்மை இல்லாத கழிவறையை பயன்படுத்துவது ஆகியவை பூஞ்சை வளர்ச்சிக்கு ஏற்ற சூழல் தருகின்றன. குறிப்பாக வியர்வையை அதிகமுள்ள தொடை, கைமடங்கு, கழுத்து பகுதி போன்ற இடங்களில் இது வெகுவாக காணப்படுகின்றது. மழைக்காலத்தில் இது அதிகமாக பரவும் தன்மை கொண்டிருக்கிறது. இந்த தொற்று ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு எளிதில் பரவும் தன்மை கொண்டிருக்கிறது. வீட்டில் ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் அவர்கள் பயன்படுத்திய துணிகள், படுக்கை சீட்டுகள் ஆகியவற்றை பயன்படுத்துவதன் மூலம் குடும்பத்தினருக்கும் பரவ வாய்ப்புகள் அதிகம். ஆகவே அவர்களின் பொருட்களை தனியே வைத்து பயன்படுத்த வேண்டும். சுடுநீரில் துவைத்தாலே பூஞ்சை கிருமிகள் அழிந்துவிடும். படர்தாமரை உள்ளவர்கள் சரும சுத்தத்தை மிகுந்த கவனத்துடன் கையாள வேண்டும். நாள்தோறும் குறைந்தது 2 முறை குளிக்கவும். தொற்று இருக்கும் இடங்களை சுடுநீரால் கழுவி எப்போதும் உலர வைக்கவும். கோருவது அல்லது நகத்தால் கீறுவது போன்ற செயல்கள் தொற்றை மேலும் அதிகரிக்கும். அதனால் அரிப்பை தாங்கிக் கொண்டு சரியான முறையில் பராமரிக்க வேண்டும். வீட்டிலேயே இதை பராமரிக்க ஒரு சிறந்த இயற்கை மருத்துவத்தை தயாரிக்க முடியும். இஞ்சி மற்றும் வெள்ளைப்பூண்டு ஆகியவற்றை சம அளவில் அரைத்து அதனுடன் மஞ்சள் தூள், எலுமிச்சை பழச்சாறு, வேப்ப எண்ணெய் சேர்த்து மருந்தை தயார் செய்ய வேண்டும். இரவு நேரத்தில் படுக்கும் முன் தொற்று இருக்கும் இடத்தில் தடவுவது மிகவும் பயனளிக்கும். இந்த இயற்கை பொருட்களால் பூஞ்சை கிருமிகளை விரைவில் அழிக்க முடியும். இஞ்சியில் அழற்சி குறைக்கும் தன்மை கொண்டிருக்கிறது. பூண்டில் கிருமி எதிர்ப்பு சக்தி மிகுந்தது. மஞ்சள் சருமத்தை பாதுகாக்கும். எலுமிச்சை கிருமிகளை நேரடியாகவே தாக்கும். வேப்ப எண்ணெய் பூஞ்சை வளர்ச்சியை தடுக்கக்கூடிய சக்திகள் அதிகம் இருக்கிறது. இந்த மருந்தை தொடர்ந்து 2 வாரங்கள் பயன்படுத்தினால் நல்ல பலன் கிட்டும். குணம் பெறும் வரை சுத்தத்தை கடுமையாக பின்பற்றி தனிப்பட்ட பொருட்களை வேறு எவரும் பயன்படுத்த முடியாதபடி பாதுகாக்க வேண்டும். தொற்று உள்ள இடம் எப்போதும் உலர்ந்திருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விதியாகும்.